பாக்கியராஜ் அவர்கள் இறந்து 2 நாள் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவருடைய மனைவி அதாவது பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க, இரவு நேரத்தில செய்யக்கூடிய செயல்களானது எல்லாரையுமே அங்க அதிர்ச்சியில வந்து ஆழ்த்தியிருக்குங்க. ஸோ அப்படி பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க என்ன செய்றாங்க? இரவுல அவங்க செய்த செயலானது ஏன் எல்லாரையும் வந்து பயமுறுத்தியிருக்கு? அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். திரையுலகில தனக்கென முத்திரை பதித்த பாக்கியராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 1984ஆம் ஆண்டு பூர்ணிமாவ வந்து காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க. 1983லயே பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் மனைவியான பிரவீணா வந்து இறந்துட்டாங்க. ஸோ முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா டார்லிங், டார்லிங், டார்லிங் படத்தின் மூலமாக தான் பூர்ணிமாவ வந்து பாக்கியராஜ் சார் பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் பிடிச்சு போனதுனால திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1984ல இருந்து இப்போ 2026 அதாவது ஜூன் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 42 வருஷங்கள் ஆகுது. 42 வருஷமாவே 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கு. நல்ல கணவன் மனைவியா வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சரண்யா அப்படின்ற ஒரு பொண்ணும், அதே மாரி சாந்தனு அப்படின்ற ஒரு மகனும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஒரு சூழ்நிலையில 42 வருஷமா வந்து தன்னோடு இருந்த கணவர் இன்னைக்கு இல்ல என் கூட அப்படின்றத வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியலங்க. அதாவது அவங்களால அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இன்னைக்கும் வந்து நம்மகிட்டோடைய கணவர் நம்ம கூட இல்ல அப்படின்னு அவங்களால வந்து அத ஏத்துக்கவே முடியல. ஸோ வெளியில போயிருக்காரு. அந்த மாரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆகுதே ஒழிஞ்சு, இனிமேட்டுக்கு அவர் வரவே மாட்டாரு அப்படின்றத அவங்களுடைய மனசு வந்து ஏத்துக்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான காதல் தாங்க. ஸோ காதல் அப்படின்றது இவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இவங்க எப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதாவது 1984ல இருந்தே பார்த்தீங்கன்னா, எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் 2 பேரும் ஜோடியா தான் வந்து போயிருக்காங்க. ஸோ ஒருத்தர விட்டுட்டு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாதுங்க. எல்லா இடங்களிலுமே ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பர்சனலான ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், இல்ல அஃபிஷியலான ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், சாருக்கு வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுனால, நெறைய இடங்கள்ல வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், டிவி ஷோஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயுமே இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. ஸோ சமீபத்தில கூட 50வது ஆண்டுகால சினிமா பயணத்த வந்து நடத்தினாங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஜோடியா தான் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ நெறைய பேரு, நெறைய புகழ்கள் எல்லாமே வந்து அவர் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ இப்படி அவங்க கிட்டத்தட்ட இந்த 40 வருஷமாவே ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ஏங்க இந்த ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு குஷ்பு மகளுடைய திருமணம் நடந்தது பார்த்தீங்களா? கோவால. அப்ப கூட 2 பேரும் ஒண்ணா தாங்க போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி நேத்திக்கு வரைக்கும் ஜோடியாவே இருந்தவங்க, இன்னைக்கு கூட இல்ல அப்படின்றத கண்டிப்பா யாராலயும் ஏத்துக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு தவிப்புல தான் இப்போ பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களால அதுலேருந்து வெளிவரவே முடியல. அவங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனாலும் முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்ளோ சீக்கிரமா வந்து நிச்சயம் வெளிவரவும் முடியாது. அதுவுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட அவங்க நள்ளிரவுல அத நெனச்சுக்கிட்டே தூங்காம அவங்க பாட்டுல அவருடைய ரூம் பக்கம் போறது, அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போறது. ஸோ இப்படியே அவங்க வந்து செய்துட்ருக்காங்க. இதையெல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. சாந்தனு அவங்கலாம் வந்து அம்மா இந்த செயல பார்த்துட்டு ஓடி வந்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா இல்லையே அப்படின்றத நினைச்சு உடைஞ்சு போயிருக்காரு. இப்போ அம்மா செய்யக்கூடிய செயல்களும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னுமே வந்து ஒரு கஷ்டத்த குடுக்குது, பதட்டத்த குடுக்குது, ஒரு பயத்த குடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பூர்ணிமா அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நிலைமை வந்து சீக்கிரமா மாறணும் அப்படின்னு இறைவனுக்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ், பூர்ணிமா பாக்கியராஜோட எந்த நேரமும் ஒண்ணா தான் இருப்பாராம். அதாவது ஒரு பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது, பக்கத்து ஊருக்கு போறோம் அப்படின்னா கூட, கூடவே வந்து பூர்ணிமாவ வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அவங்க கூடயே இருந்து, அவங்க சமைச்சு குடுக்கறத அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். ஒரு வேளை வந்து அங்கேயே தான் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா கூட, அவர் மிஸ் பண்ணாம லஞ்ச் டைம்க்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாராம். வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு, பூர்ணிமாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த ஷூட்டிங்க்கு கூட அவர் வந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாரி எந்த நேரமும் கூடயே இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கும்போது, அது எவ்வளோ பெரிய வலியும், வேதனையும் கொடுக்கும் அப்படின்றத கண்டிப்பா எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில இருக்கக்கூடியவங்க அடிக்கடி வந்து வெளியில போற மாரி இருக்கும். ஸோ அதிக நேரம் வந்து குடும்பத்தாரோட வந்து செலவழிக்க முடியாது. ஏன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து வெளிநாட்ல இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூரத்தில இருக்கும். எல்லா இடங்களுக்கும் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வேலை வைக்காம இருந்திருக்காரு. அதாவது கடந்த 2, 3 வருஷமாவே இவர் பெருசா
திரைத்துறைக்கு வந்து எந்த விஷயத்தையும் செய்யாம ஒதுங்கியே இருந்திருக்காரு. ஏன்னா, கொஞ்சம் வயது ஆகியிருக்கு அப்படின்றதுனால ஃபேமிலியோட வந்து இருக்கலாம். பசங்க கூட இருக்கிறது, பேர குழந்தைங்க கூட விளையாடுறது, இந்த மாரி அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இவருடைய ரொட்டீனாவும் இருந்திருக்கு. அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமே என்னன்னா, அவர் குடும்பத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தான். குடும்பத்துக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த நேரத்தில தான் ஒரு சந்தோஷத்த வந்து பார்த்துருந்துருக்காரு. அதனாலேயே என்னவோ ரொம்ப வருஷமாவே இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2, 3 வருஷமாவே இவரு பெருசா வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுமே வந்து வச்சுக்கிறதில்ல. சின்ன சின்ன கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட பெருசா இவர் வந்து எதுவும் பண்ணல. இது எல்லாமே எதுக்காக அப்டின்னா, குடும்பத்துக்காக மட்டும் தாங்க. ஸோ நமக்கு நமக்கு வயசாகிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பா வந்து குடும்பத்தாரோட வந்து நெறைய நேரங்கள் வந்து செலவழிக்கணும் அப்டின்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பூர்ணிமா பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, நெனச்சு நெனச்சு பார்த்து அவங்க ரொம்ப வந்து வேதனைப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா, காலையில எழுந்திருச்சு மார்னிங் வாக்கிங் கூட வந்து 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது, வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் வந்து வரல. வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போய் தான் வந்திருக்காரு அப்படிங்கும்போது, அது யாரால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஷாக்கிங்கா இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் அவங்க மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சொல்லிலாம் வந்து தீர்க்கவே முடியாது அந்த சோகத்த. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலா இருக்காங்க. ஏன்னா 25ஆம் தேதி தான் அவங்க குஷ்பு மகளுடைய கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு வந்துட்டு 26ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ பூர்ணிமாவும் சரி, பாக்கியராஜும் சரி சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு வந்து அவர் முழுக்க வந்து தூங்காம இருந்திருக்காரு. ரொம்ப நேரம். ஏன்னா, தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமா ஏதோ வேலை இருக்கு அப்படின்ற மாரி, அதுக்காக அவர் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ, அத பத்தி பூர்ணிமா கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டுலாம் இருந்திருக்காரு. ஸோ, இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் வந்து தூங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி அன்னைக்கு எப்போதும் போல ரெகுலரா எழுந்து காலைல காஃபிலாம் குடிச்சிட்டு அவர் வாக்கிங் போலாம் அப்படின்னு தான் போயிருக்காரு. ஸோ, அப்படி போயிட்டு வரும்பொழுது அவர் வந்து இல்ல. அதனால அந்த ஒரு வலிய அவங்களால தாங்கிக்க முடியல. நேத்தி வரைக்கும் இந்த ரூம்ல ஒண்ணா என் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்த அவர் வந்து இன்னைக்கு இல்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப கத்தி கதறி அழுதுருக்காங்க. தலையில அடிச்சுட்டு அழுதுருக்காங்க. இத பார்த்த சாந்தனு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிருக்காரு. தன்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு அம்மாக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அப்பா வந்து ரொம்ப நல்லவருமா. அதனால தான் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிட்டாரு. அவரும் நம்மள வந்து எந்த சங்கடமும் படுத்தல. நம்ம கூட வந்து நல்லா தான் இருந்தாரு. அதே மாரி நாமளும் அவருக்கு வந்து எந்த துரோகமும் செய்யல. அவர் வந்து நம்மள நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். இருந்தாலும் இது வந்து நடந்துருச்சு. இத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அப்பா ரொம்ப நல்லவருமா. நெறைய பேருக்கு உதவி செய்திருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து நாமளும் அதே மாரி அப்பா செய்தத வந்து நம்மளும் வந்து செய்யணும். அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாருலாம் நீங்க நினைக்காதீங்க. அவர் நடிச்ச படங்கள் மூலமாக, அவர் இயக்குன படங்கள் மூலமாக என்னைக்குமே நம்மளோட அவர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு தாய்க்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு.